நல்ல ஒரு கொதி வரணும்னா பிக்னிக் ஸ்பாட். ஹாய் அண்ட் வெல்கம் டு ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாகவே கொளுத்துற வெயிலிருந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்ம கை வந்து ஃப்ரிட்ஜுக்கு தான் போகும். அப்படியே ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்க தோணும். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற வாட்டர்மெலன் தர்பூசணி பழத்தை சாப்பிட தோணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா தொண்டையை பிடிச்சிக்கும், தொண்டை வலி வந்துடும். அந்த மாதிரி தொண்டை வலியில் அவஸ்தைப்படுவோம். அப்படி அவஸ்தைப்படாமல் இருக்கிறதுக்கோசரம் உங்களுக்கு நான் 10 குறிப்புகள் கொடுக்குறேன் அந்த தொண்டை வலி போக்குறதுக்கு. இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி மட்டும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கோசரம் எக்ஸ்ட்ரா ஒரு டிப்பும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் குறிப்பு, சூடான தண்ணி. நம்ம வந்து தண்ணியை வந்து அந்த மாதிரி தொண்டை கட்டும் பொழுது ஜிலு ஜிலுன்னு குடிக்கிறத தவிர்க்கணும். தவிர்த்துட்டு சூடான வாய்க்கு பொறுக்கக்கூடிய தண்ணீரை வந்து அடிக்கடி குடிக்கணும். குடிக்கும் பொழுது அந்த கரகரப்பு நீங்கி தொண்டைக்கு எதமாக இருக்கும். அடுத்த குறிப்பு என்னன்னா துளசி. துளசி எல்லாருக்கும் தெரியும், அது மருத்துவ குணம் உடையதுன்னு. அந்த துளசியை அழகா தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு, கொதிச்ச சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அதை அடிக்கடி, அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிச்சிட்டே இருக்கணும். இது அடுத்த குறிப்பு. ரொம்ப சூப்பரான குறிப்பு இது. சூடான தண்ணி கொஞ்சம் வித வித ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் 1 ஸ்பூன் தேன் இது பண்ணிட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு குடித்தா அந்த தொண்டை, அந்த ஹனி, அதாவது தேனில் வந்து சூதிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால அந்த கரகரப்பு நீங்கி தொண்டை வலி போயிடும். அடுத்தது என்னன்னா, நார்மலாக நம்ம டீ போடும் பொழுது பாலெல்லாம் விடுறோம். ஆனால் பாலெல்லாம் இல்லாமல் பிளாக் டீ பண்ணிவிட்டு அதில் வந்து லெமனை பிழிஞ்சு குடிக்கலாம். உங்களுக்கு சுவை வேணும்னா நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், தொண்டைக்கும் நல்லது. அடுத்தது வந்து வெதப்பான தண்ணியில் கல்லுப்பை போட்டு கார்க்லிங் பண்ணுறது. அப்படி கடன்னு அப்படி பண்ணும்பொழுது உள்ளே மட்டும் போகணும் அந்த தண்ணி. உப்போடு கலந்த அந்த தண்ணி வெதன்னு இந்த தொண்டைக்குள்ள மட்டும் போய் அதை நல்லா இது பண்ணிட்டு கொப்பளிச்சிடணும். அதை வந்து முழுங்கக்கூடாது. இது ரொம்ப நல்லது தொண்டையோட வலி போக. அடுத்தது வந்து மஞ்சள் பொடி கலந்த கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் பொடியை போட்டுட்டு அதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி குடிக்கும் பொழுது தொண்டையில் வீக்கம், உடலில் வந்து எந்த வீக்கம்னாலும் மஞ்சள் பொடி சரிப்படுத்திடும் நம்மளை. ஸோ அந்த மாதிரி தண்ணியை குடித்தாலும் தொண்டைக்கு ரொம்ப நல்லது. மஞ்சள் பொடி பால், அதாவது பால் நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது மஞ்சள் பொடியை போடணும். 1 ஸ்பூனை போட்டால் மஞ்சள் அப்படியே கலர் நல்லா மாறி மஞ்சள் கலரில் வரும். அது நம்ம அப்படியே குடிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் வந்து பெப்பர் போட்டுப்பாங்க, அதுவும் நல்லது தான். பெப்பர் போட்டு கூட குடிக்கலாம். சுவை வேணும்னா கொஞ்சம் வேணால் பனம் கல்கண்டு இல்லைன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் தொண்டை வலி போக ரொம்ப அருமையான டிப். அடுத்தது ரசம். லெமன் ரசம் பண்ணிக்கலாம். நம்ம மிளகு ரசம், சீரக ரசம், பூண்டு ரசம், இந்த மாதிரி ரசம் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் டால், சாம்பார், கூட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடாம ரசம் சாப்பாடு தண்ணியாக சூப்போ அல்லது தண்ணியாக கலந்து குடிக்கும் பொழுது, அந்த மாதிரி டயத்தில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரசம் பண்ணி சாப்பிடும் பொழுது தொண்டை வலி போயிடும். காய்ச்சல் இருந்தால் காய்ச்சல் போயிடும். நல்ல சீக்கிரம் கியூர் ஆகிடும். இதில் மிளகு வந்து மெடிசினல் வேல்யூ அதோடது எல்லாத்துக்கும் தெரியும். சுட சுட சாப்பாடு ரைஸ் வடிச்சதுக்கப்புறம் நல்ல நெய் போட்டு மிளகு பொடியை போட்டு சாப்பிடும் பொழுது தொண்டைக்கு, அந்த தொண்டையில் சாப்பிடும் பொழுது ஃபுல்லாக அதனுடைய வீக்கமெல்லாம் சரியாயிடும். அந்த மாதிரி பவரானது இந்த மிளகு. எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சை மிளகு காலத்தில் பச்சை மிளகு வாங்கி மாவடி இஞ்சியை போட்டு லெமன் புழிஞ்சு மோர் சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்கள்
சாப்பிட்றது உண்டு. அது கூட இப்போ யோசிக்கிறேன், தொண்டைவலி வராம தடுத்திருக்கும்ட்டு. அதுவும் ஒரு வகையா தான் நீங்க எடுத்துக்க முடியும். புதினா புதினா வந்து எப்பொழுதுமே நமக்கு வந்து வயிறு வந்து டைஜஷனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே போலதான் புதினா இலைகளை நல்லா பறிச்சுட்டு வந்து தண்ணி அதோட சேர்ந்து ஒரு 10-15 இலையை எடுத்துக்கோங்க. தண்ணியை விட்டு அதோட சேர்ந்து கொதின்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சாலும் தொண்டை வலி, காய்ச்சல் எல்லாமே போயிடும். இல்லை அப்படின்னா 4-5 புதினா இலையை எடுத்து அப்படியே நல்லா மென்று தின்னாலும் தொண்டைக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது கற்பூரவல்லி. நல்ல அழகா திக்கான லீவ்ஸோட அதோட பக்கத்துல போனாலே அதோட அப்படியே வாசனை தூக்கும். அதை வந்து நல்லா பறிச்சு வாஷ் பண்ணிட்டு நம்ம வாயில மென்னு சாப்பிட்டாலே அதோடைய சாறு போகும் பொழுது தொண்டையோட வலி, காய்ச்சல் எல்லாம் போயிடும். Like, share and subscribe to Rajati's Family Kitchen and follow us on Twitter, Facebook and Instagram.